ஒன்று சொன்னார், நான் வந்து அதிமுகவோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லைன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு. ஆனால் அதை கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் யாரோ ஒருவர் மூலம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் அவர் சேர்த்து கொள்ளப்படுவார், அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி காத்திருக்கிறது என்று இவர் ஏதோ பொதுச் செயலாளர் போல தன்னை உருவகப்படுத்தி கொண்டு இவர் வந்து பேசியது எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான செய்தி என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற யார் வென்றாலும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை விமர்சிக்கலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் திரு எடப்பாடி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மட்டும் தார்மீக அடிப்படையில் திருமதி சசிகலா அம்மையாரை விமர்சிப்பதற்கு எந்தவித there is no locus standi at all for Mr. EPS to criticize Mrs. Sasikala, who is installed Mr. EPS as Chief Minister. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்து சசிகலா விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். பட் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 8 வருஷமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமை ஏற்று செயல்பட்டு வந்த செங்கோட்டையன் இந்த ஒரு மாதமாக அவரை சந்திக்கிறதையே தவிர்க்கிறார். என்ன காரணம் சார்? ஒரு சின்ன திருத்தம், 8 வருஷங்கிறத மாத்திக்கங்க. இரட்டை தலைமை இருந்தது. அம்மாவின் மறைவுக்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராகும், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகும். 4 வருடம் 3 மாதம் அமைச்சராக இருந்தாரு, நடத்தினாரு. கட்சியை வழிநடத்துறதுக்கு இரட்டை தலைமை, அதுலயே ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் தான். நான் சொல்ல வர்றேன் சார், நீங்க வந்து ஏதோ எடப்பாடி பழனிசாமியை திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையை தனித்தலைமை ஏற்று திரு செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றேன். நீங்க ரொம்ப நம்பர்ஸ் வைஸ் எடுத்துக்க வேண்டாம். நான் பிரதர், நீங்க என்ன அலோவ் பண்ணீங்கன்னா சொல்ல முடியும். நானும் ஆட்சி அரசு ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் சொல்றேன். அன்றைக்கு ஆட்சி கட்சிக்கு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ், ஆட்சிக்கு முதலமைச்சர் திரு இபிஎஸ். எனவே இரட்டை தலைமையில் அந்த 4.5 வருஷம் போச்சு, சரிங்களா? இந்த 2 வருஷம் அவர் பொதுச் செயலாளரானாரு. இன்றைக்கு வரை நீதிமன்றங்களில் வழக்கு மன்றங்களில் அது வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. இன்னும் வந்து ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய மூல வழக்கு தீர்ப்பிற்காக காத்திருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே 3 முறை சட்டமன்ற உறுப்பினர்,